நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த தீர்க்க தரிசன சந்ததியின் நேரம் ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் டைம் 3வது எபிசோடுக்கு உங்கள் யாவரையும் ஜோஷ்வா டிவி மூலமாய் எங்களுடைய ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரிஸ் மூலமாய் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? போன வாரம் பார்த்தது உங்கள் எல்லாத்தையும் இந்த வாரம் தான் பார்க்க முடியுது. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் கத்து நல்லா வச்சிருப்பார். ஏன்னு கேட்டால் ஒரு கடைசி கால சந்ததியை கத்து நமக்காக எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாத்திற்கும் தெரிந்த பாடலாக இருக்கலாம், புதிய பாடலாக இருக்கலாம், ஆனால் ஒரு மலையாள பாடல், என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேற என்ன சொல்வேன் என்கிற பாடலை நாம் கைகளை தட்டி நாம் உற்சாகமாய் பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறென்ன சொல்வேன். சொல்லுவாங்க, என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன். இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், இரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். மீண்டும் சொல்லும், இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், இரத்தம் சிந்தி என்னை மீட்டும் கொண்டு கொண்டார். உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன், நான் அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மை சொல்ல போனால் கெட்ட குமாரன், நான் அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. வாழ்வு முற்றும் மோசம், எல்லா வேலி வேஷம், முற்றிலுமாய் தோஷமாயிருந்தேனே. இயேசுவின் சுவிசேஷம் உள்ளில் வந்த நேரம், பாவங்கள் அந்நேரம் மாறிவிட்டதே. ஹே, வாழ்வு முற்றும் மோசம், எல்லா வேலி வேஷம், முற்றிலுமாய் தோஷமாயிருந்தேனே. இயேசுவின் சுவிசேஷம் உள்ளில் வந்த நேரம், பாவங்கள் அந்நேரம். சொல்லுவோம், இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், இரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். மீண்டும் சொல்லுவோம், இயேசு என்னை கண்டார், சஞ்சீவனை தந்தார், இரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன், நாம் அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றி. சொல்லுவோம், ஏமாற்ற வாழ்வும் மாயையான தோற்றமும் பொய்யான வார்த்தைகள் பேசி அலைந்தேன். கட்டியணை தென்னை உன் பிள்ளையாய் மாற்றி மார்போடு அனைத்தவும் நேசம் பெரிதே. ஏமாற்ற வாழ்வும் மாயையான தோற்றமும் பொய்யான வார்த்தைகள் பேசி அலைந்தே. கட்டியணை தென்னை உன் பிள்ளையாய் மாற்றி மார்போடு அனைத்தவும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு என்னை கண்டார்,
ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். வாலிபர்கள் சொல்லுவோம், இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன், நான் அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன், என் அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறென்ன சொல்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன நான் சொல்வேன், என்ன நான் சொல்வேன், ஈடா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேற என்ன சொல்வேன். சொல்லுவோம், இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார். சொல்லுவோம் சத்தமா, இயேசு ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். நம்ம சேர்ந்து சொல்லுவோம், இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன், நான் அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன், நான் அப்பாவின் செய்கள் என்னை மாற்றிவிட்டது. நெஞ்சில கை வச்சு சொல்லுவோம், உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன், நான் அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. என் அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. இயேசு என்னை கண்டார், தம் ஜீவனை தந்தார், இரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டார். உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன் தான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மை சொல்ல போனால் நான் கெட்ட குமாரன் தான், அப்பாவின் சிநேகம் என்னை. இருக்கிற இடத்துல வாலிபர்கள் கண்களை மூடி இயேசு சுவாமி நம்மத்திலே உலாவுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், உண்மையா என்னை பற்றி சொல்லணும், நான் கெட்ட குமாரன் ஆண்டவரே, கெட்ட குமாரத்தி, கெட்ட குமாரன். ஆனா இன்னைக்கு நான் நல்ல பிள்ளையா நிற்கிறது நீங்க எனக்கு தந்த கிருபை, உங்க அன்பு. அந்த கல்வாரியில, அந்த சிலுவையில நிர்வாணமாய் ஒரு சொட்டு துணி இல்லாம நிர்வாணமாய் அடிச்சு தொங்கின அந்த அன்பு என்னை இன்னைக்கு நல்ல பிள்ளையாய் மாற்றிருக்குது. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு மோசே தேவனுடைய கூடாரத்திலே ஆமென் எக்கால சத்தங்கள் தொனிக்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் அந்த தேவனுடைய கூடாரத்திற்குள் இறங்கி வந்து, எனக்கு அருமையான வாலிப சகோதரி, எனக்கு அருமையான வாலிப சகோதரா, உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறாயா? வேத வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். உன் குறைவுகளை, உன் இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை, உன் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை மாற்றும்படியா ஆவியானுடைய மகிமை இறங்க போகிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. அன்றைக்கு அந்த மோசே அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஒரு மகிமை மேகம் இறங்கி வந்தது. எனக்கு அருமையான வாலிப சகோதரா, எனக்கு அருமையான வாலிப சகோதரி, நீ ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வரப்போகிறது. சேர்ந்து சொல்லுவோமா, ஆண்டவரே ஒரு மகிமையின் மேகத்தை மத்தியில் அனுப்பி தாங்க. தேங்க்யூலா. சொல்லுவோம், மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம்
இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லும் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ரெண்டு கையை உயர்த்தி அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லுமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மூச்சு, எங்களுடைய சொல், நாங்கள் போகிற இடம் எல்லாம் நீங்க எங்க கூட வந்துருங்கப்பா. அதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க பிரசன்னத்துல மேய்ச்சல் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விரும்பியாக்குகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஏற்ற பலனை தந்து, ஆவியானவர் எங்களுக்கு பேச்ச கிருபையை தரும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை பெற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நேரம் பாடல் பாடி என்ன நான் சொல்லுவேன், ஈடா என்ன செய்வோம்ப்பா, எல்லாம் அவங்க கிருபைன்னு பாடணும். ஆவியானவரை வரவேற்று பார்த்தோம். இன்றைக்கு கூட முதலாவது எபிசோட்ல நம்ம ஆண்டவர் கண்களை திறக்கணும்னு பார்த்தோம். இரண்டாவது எதிர்த்து உற்று நோக்கி பார்க்க வேண்டும் என்று அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கூட ஏசப்பா உங்க கூட பேசுகிற வார்த்தை, என்னோட கூட நீங்கள் வேத புஸ்தகம் கையில் இருக்கும் என்றால் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம் உங்களுக்கு முன்பாக ஸ்கிரீன்ல வருது பாருங்க. எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே,
அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், பாவத்திற்கு விரோதமாய் நீ போராடுகிறேன்னு சொல்றப்பா, ஆனா உன் ரத்தம் சிந்தத்தக்கதாய் நீ எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ ஆண்டவர் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரிக்கும் என் அருமையான சகோதரனுக்கும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எவ்வளவு ஜனத்திற்கும் இந்த தீர்க்க தரிசன தலைமுறை கூட்டத்திற்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்த்து நிற்க வேண்டும். எதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், வேத வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம், ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களை கலிகூறுங்கள், குடியிருக்கிறவர்களை பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது வலுசர்ப்ப ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண புறப்பட்டாயிற்று. அப்போ பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். இரண்டாவது, ஆண்டவர் எதற்கூட எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பேசுகிறார் அப்படின்றால், எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் உனக்கு போராட்டம் உண்டு. அப்போ கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, நாம் 2 காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஒன்று, அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இரண்டாவது, அந்த பிசாசின் மூலமாய் வருகிற பாவத்திற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எத்தனை பேர் இதுவரைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீ எதிர்த்து நிற்காமல் இதுவரைக்கும் இந்த பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறேன் பிரதர், என்ன போராடின? கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசாம ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாவத்திற்கு எதிர்த்து நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த வெளிப்படுத்துதல ஆண்டவர் 12வது அதிகாரத்தில் 16-17 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கி இருக்கிறான். இன்றைக்கு பிசாசானவன் கோபம் கொண்டு இறங்கி இருக்கிறான். ஏன் தெரியுமா? வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வாலிபன் என் கரத்தில் இருக்கிற பட்டயம், வாலிபர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். சிஸ்டர், பிரதர், உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் திட்டமிட்டு இருக்கிறார். அதனாலதான் சத்துரு பாவத்திற்கு எதிர்த்து நிற்க விட மாட்டேங்கிறான். பிக் பாஸ் தானே, யார் பார்க்கிறா? பார்த்துட்டு போனா என்ன தப்புன்னு பிக் பாஸ் பார்க்க வைக்கிறான். கார்ட்டூன் நெட்வொர்க் தானே, பார்த்தா என்ன தப்பு? நாடகம் தானே, பார்த்தா என்ன தப்பு? சினிமா காமெடி தானே, பார்த்தா என்ன தப்பு? நின்று கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார், நீ ரத்தம் சிந்தத்தக்கதாய் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கவில்லையே. ஒரு தேவ பிள்ளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவ பிள்ளைக்குள்ளே சர்வ ஆயுத வர்க்கம் தேவை. அந்த தேவ பிள்ளைக்குள்ளே கர்த்தருடைய அதிகாரம் தேவை. எபேசியர் 6 நீங்கள் தொடர்ந்து வாசி பாருங்கள். சத்தியம் என்னும் மார்க்கச்சை, பாதரட்சை, ஆண்டவர் தலைக்கவசம், ஆமென், சீரா ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். வேத வசனம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாருக்கு தெரியுமா எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இரண்டாவது, பிசாசு கொண்டு வருகின்ற பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். இன்றைக்கு தேசத்தில் 70 கோடி வாலிபர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவத்திற்கு சரீரத்தை பிரதிஷ்டை பண்ணி பாவத்துக்கூட உடன்படிக்கை பண்ணி பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கடைசி காலத்திலே ஒரு பரிசுத்தம் உள்ள தலைமுறை எதிர்பார்க்கிறார். கடைசி காலத்திலே இரத்தத்தை சிந்தத்தக்கதாய் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாலும் மரிப்பேனே தவிர பாவத்தை செய்ய மாட்டேன், ஆண்டவருக்காக என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான சகோதரி, ஒருவேளை இதுவரைக்கும் நீ பாவத்தோடு தோற்று போயிருக்கலாம், இதுவரைக்கும் உன்னை பிசாசு துரத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி நீ பாவத்தை எதிர்த்து நிற்பாய். இனி நீ தேசத்தில் கிரியை செய்கிற கோலியாத்தை போல் இருக்கிற பெரிய பிசாசுகளை கர்த்தர் உன்னை கொண்டு துரத்துவார். ஹல்லேலூயா.
அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சத்துருக்களை வேட்டையாட தெரிந்து கொண்டிருக்கிறார். கோலியாத் பெரியவன் தான், ஆனா தாவீது சின்ன பையன். தாவீதால ஏன் தெரியுமா கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடிந்தது? தாவீதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது, தாவீதுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தான் பேசுகிறான் என்று ஒரு வைராக்கியம் வந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்குள் ஒரு வைராக்கியம் வரும் என்று சொன்னால் நீ எந்த பாவத்தை விட முடியவில்லை என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பாவத்தில் தோற்று போகிறேன் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஜெபத்துடைய முடிவில் தானே ஆண்டவன் நிற்கிற ஸ்தானத்தில் இறங்கி வந்து அதை ஜெயிக்க, அதை எதிர்த்து நிற்க உனக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? ஆமா பிரதர், ஆமாண்ணே, இந்த பாவத்தை எதிர்த்து நிற்கணும், இந்த பிசாசை துரத்தி கொண்டே வாரா. எப்போதுமே காதல செத்து பேருன்னு பயம், எப்போதுமே நீலாம் எப்படி எதிர்காலத்தில் நல்லா இருப்பேங்கிற பயம், நீ செத்து பேருவே, உனக்கு ஏதாவது நடந்துரும் பயம், இருட்ட கண்டா பயம். இன்னைக்கு ஒரு வல்லமோன் மத்தியில் இறங்கி வர போகிறது. இன்னி சொல்லுவ, பிசாசை நீ என்ன ஜெயிக்க முடியாது, நான் ஜெயிக்க பிறந்தவன் என்று சொல்லுவாய். கொஞ்சம் கண்களை மூடி. ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற கிருபை எங்களுக்கு வரட்டும் அப்பா. சத்துருக்கு எதிர்த்து நிற்கிற கிருபை எங்களுக்கு வரட்டும் அப்பா. நீர் எங்களுக்கு 2 காரியத்தை எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களே. ஒன்று பாவத்துக்கு எதிர்த்து நில், இன்னொன்று பிசாசுக்கு எதிர்த்து நில். பிசாசுக்கும் பாவத்துக்கும் எதிர்த்து நிற்கத்தக்கதாய் எங்கள் பிள்ளைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. எங்கள் பிள்ளைகள் மேல் ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. இப்பொழுதே வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி இறங்கி என் ஜனத்தை தொடுவதாக. இப்போதே பொல்லாத மந்திர வல்லமைகள், பொல்லாத பில்லி சுனி ஆவிகள், பொல்லாத ஏவலின் பிசாசுகள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இப்போதே சுட்டரிக்கப்படுவதாக. இப்போதே சுட்டரிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லைகளுக்குள்ள எந்த பிசாசும் இருக்கக்கூடாது. நாங்கள் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம், அந்த விபச்சாரத்தை எதிர்த்து நிற்கிறோம், அந்த போட்டி பொறாமை எதிர்த்து நிற்கிறோம், அந்த ஓரினச்சேர்க்கையை எதிர்த்து நிற்கிறோம். எவன சந்ததி, நாங்கள் ஒரு தீர்க்க தரிசன சந்ததி, நாங்கள் ஒரு ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் எதிர்த்து நிற்கிறோம். இனி எங்கள் தேசத்தில் இருக்கிற 80 கோடி வாலிபர்கள் தொடவே கூடாதப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரிக்காக, சகோதரனுக்காக, தன் பிள்ளைக்காக அழுது ஜெபிக்கிற தாயார் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெருக பண்ணுவீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நன்மையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்புவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். பாவத்தை எதிர்த்து நிற்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை வச்சு நீங்க போராடுங்க. நீ பயப்படாதீங்க. உனக்கு ஒரு மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களா, பயப்படாத. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவரை மீறி எதுவுமே நடக்க முடியாது. இனி பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தொடர்ந்து இந்த ஜாஷுவா டிவிக்காக, எங்களுடைய தீர்க்க தரிசனத்தின் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த மீட்டிங், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இது பார்க்கட்டும், அவங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். God bless you. அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.